ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ என்னதான் வெளியில் மற்றவங்க கிட்ட சிரித்து பேசினாலும் உன் மனசுக்குள்ளே நீ அழுதுகிட்டு இருக்கதும் வருந்தி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கதும் எவ்வளவோ சங்கடங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும். இந்த வராகி அம்மாட்ட நீ கண் கலங்கி அழுது வேண்டுகோள் வைக்கும்போது அதை கேட்டுட்டு நான் சும்மா இருந்துவேனா? உன் அழுகுரல் கேட்டுதான் உன்னை தேடி ஓடி வந்தேனேன்னு செல்லமே. நீ எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன், வெற்றி மாலையை சூட்டப் போகிறேன் என்பதை உணர்த்துவதற்காக தான் கழுத்தில் மாலையோடு இந்த வராகி அம்மா ஒன்று தேடி வந்தேன். இது நிச்சயமாக உனக்கானது தான் என்பதை நீ முழுவதுமாக கேட்டு புரிந்து கொள்ளப் போகிறாய். இத்தனை நாட்கள் எப்போது கிடைக்கும்னு அலைஞ்சு திரிஞ்சு ஏங்கி கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தையும் இப்போது உன் கைகளிலேயே கொடுத்து நான் அணிந்திருக்கும் இந்த வெற்றி மாலையையும் உன் கழுத்திலேயே சூட்டப் போகிறேன் என் செல்லமே. திருமண துணையை எதிர்பார்த்து நீ நீண்ட காலமாக காத்துக்கிட்டு இருக்க. உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே உன் துணை உன் கழுத்தில் வெற்றி மாலையை சூட்டப் போகிறார். அது மட்டும் இல்லாமல் கல்வியிலும் வேலையிலும் படிப்பிலும் தொழிலிலும் முன்னேற காத்திருக்கும் உனக்கு வெற்றி மாலை வரப்போகிறது என் செல்லமே. உன் மகிழ்ச்சி தானே எனக்கு முக்கியம். உன் கடின உழைப்புக்கு பலனாக தான் இப்போது நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் தந்து தரப்போகிறேன். நான் உனக்கான நல்லது செய்வேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கும்போது ஏன் அதையும் தாண்டி சில தருணங்களில் நீ கண்ணீர் விட்டு கலங்குகிறாய்? எல்லாவற்றிற்குமே எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணங்களும் அர்த்தங்களும் என்னன்னு உனக்கு தெரியாது என் செல்லமே. அது பிரச்சனையோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை ஒரு காரணத்தோடும் அர்த்தத்தோடும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ தான் ஒன்றும் புரியாமல் மனசில் சுமையையும் வலியையும் வேதனைகளையும் எதிர்மறையான யோசனைகளையும் வச்சுக்கிட்டு வருத்தப்படுற. உன் மனம் தவிக்கும் விஷயங்கள் எல்லாம் என்னவென நான் அறிவேன் என் செல்லமே. உன் தவறுகளுக்கு மன்னிப்பு வழங்க தயாராக தானே உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசில் தன்னம்பிக்கையும் இருக்குது, நல்ல எண்ணங்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? சில நேரங்களில் புயலாகவும் சில நேரங்களில் மழை போலவும் இடியாகவும் உன் வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்க தான் செய்து. உன் மனசில் இருக்கக்கூடிய காயங்களை குணப்படுத்த இந்த வராகி அம்மா நானும் இருக்கேன். அப்படி இருந்தும் கூட நிம்மதிங்கிற சொல்லை மறந்து போய் ஏன் இப்படி நிலைகுலைந்து போய் தவிக்கிறாய்? முதல்ல உன்னுடைய கடந்த காலத்தையும் அதில் நடந்த விஷயங்களையும் தீயில் போட்டு பொசுக்கிவிடு என் செல்லமே. எதிர்காலத்துங்கிறத காற்றடிக்கும் திசையிலேயே ஒப்படைச்சிட்டு அதை நான் பார்த்துக்குவேன், நிம்மதியாயிரு. உன்னுடைய இந்த நிகழ்கால தருணங்களில் நடக்கும் விஷயங்களும் சரியாக நடக்கலையே நினச்சிதானே அழுகிற? எல்லாத்தையும் நன்மைக்கு தான் நான் செய்வேன்னு புரிஞ்சுக்கோ. உன்னுடைய உடலையும் மனசையும் சமாதானப்படுத்தும் விஷயங்களை செய்ய பழகு. உன்னுடைய இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை சரி செய்வேன் என்கிற என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை உயிர் மூச்சாய் நினைத்து நிம்மதியோடு வாழ பழகு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கத் தொடங்கும் என் செல்லமே. உன்னுடைய கவலைகளை நீ தூர எரிஞ்சிட்டாலே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். என்னதான் ஒரு மனுஷன் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா என்னை நம்பி வணங்க ஆரம்பித்தாலே போதும், அவன் மகிழ்ச்சியில் நிச்சயமாக திளைப்பான். மகிழ்ச்சி பாதையில் நானும் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் என் செல்லமே. ஒரு முறை நீ என்னை தேடி வந்தா போதும், உன்னை இறுக்கமாக நான் பிடித்து கொள்வேன். அதுக்கு பிறகு நீயே என்னை விட்டு விலகி போக நினச்சாலும் அது உன்னால் முடியவும் முடியாது. நானும் உன்னை விடமாட்டேன். நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னாலும் பின்னாலும் நானே சுற்றி சுற்றி வருவேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா நான் அழுதுகிட்டு இருக்க என் குழந்தையை சமாதானப்படுத்தாமல் விட்டுடுவேனா என்ன? இதோ அழுகும் உனக்கு இனிப்பான மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயத்தை நடத்தி முடித்து உன் கர்ம வினைகள் எல்லாம் கழியும்படி செய்யப் போகிறேன். மகிழ்ச்சி பாதையை உன் கண்களில் காட்டி நீ அதில் கால் வைக்கும்படியும் வெற்றி கயிற்றை தொடும்படியும் செய்து காட்டுவேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களை பாரு. எனது வாழ்க்கையில் என் அருளால் எல்லாம் நல்லதாக நடந்துவிட்டது என நீயே உன் வார்த்தையால் என்னை புகழப் போகிறாய். இன்னுமே நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே நான் உனக்கு நல்லதை செய்வேன். நான் விரும்பாமல் என்னை யாருமே வணங்க முடியாது என் செல்லமே. நான் நினச்சதால தான் இப்போது கூட இந்த வராகி அம்மாவை பற்றி நீ தெரிஞ்சு நீ என்னை வணங்கி கொண்டிருக்கிறாய். உன் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டிருக்கும் நான் நீ ஆனந்தப்படுவதையும் பார்ப்பதற்கு தயாராக காத்திருக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வதை பார்த்து உன்னை விட நான் தான் அதிக மகிழ்ச்சி அடைவேன்.
எல்லா மனிதர்களும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழ வேண்டியது அவசியம் என நான் சொன்னாலும் மிகுந்த நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ செல்லும் பாதையிலெல்லாம் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நான் இருப்பேன். நீ செய்யக்கூடிய வேலைகளிலெல்லாம் முயற்சிகளிலெல்லாம் முன்னேற்றத்தை நான் தருவேனேன் செல்லமே. நீ என்னை மனசார நினச்சி வழிபட்டாலே போதும், உனக்கு தேவையானது நிச்சயமாக கிடைக்கும். நீ யாரோ ஒருவரால் கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். நீ என்ன நினச்சி தீபம் ஏற்றினா உனக்காக இந்த வராகி அம்மா நானே இறங்கி வருவேன் என நம்பு. அந்த தீபத்தின் ஒளி போல உன் வாழ்க்கையும் பிரகாசம் அடைவது உறுதி என நம்பு என் செல்லமே. மற்றவர்களை விட உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்தை பெறுவதும் உறுதியாகிவிடும் என நம்பு. பாழ்வடைந்த உன்னை உன் வாழ்க்கையை தூக்கி வைத்து பலர் போற்றும் நிலைமைக்கு நான் உயர்த்தி காட்டுவேன். இனிமேல் ஒளியை கண்டால் ஓடி வரும் நிழல் போல இருளிலும் உனக்கு வெற்றி உடனிருக்க போகுது. நான் சொல்கிறது புரியுதா? வெளிச்சத்தில் இருந்தாதான நிழல் பக்கத்தில் இருக்கிறது தெரியும். இருட்டில் போகும்போது நிழல் கூட அருகில் இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த இருளான உனது நேரத்தில் இருளாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நிழல் போல நான் இருந்து உனக்கான ஒளியை வழங்கப் போகிறேன். நிழல் போல உன்னை இருந்து பாதுகாத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கு செய்து தர நான் வந்துவிட்ட பிறகு நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை யார் தள்ளி இருந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து காப்பாற்ற நான் வந்துவிட்டேன் அல்லவா? நானே இனி உனக்கு வழிகாட்டுவேன். எல்லாவற்றையும் உன் வாழ்வில் செய்து கொண்டிருப்பது நான் தான் என இந்த வராகியம்மா என் மீது பாரத்தை போட்டுட்டு நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீ முடிவெடுக்கலாம். ஆனால் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பை இறை நம்பிக்கையோடு என்னிடம் விட்டுவிடு என் செல்லமே. நீ சாதாரணமாக என்ன சாப்பிடலாம், என்ன உடை உடுத்தலாம், என்ன வேலைக்கு போகலாங்கிறத முடிவெடு. ஆனால் பெரிய விஷயங்களாக இருக்கக்கூடிய உன்னுடைய படிப்பு சம்பந்தமான வேலைகளையும், உன்னுடைய தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், பதவி உயர்வு, உன்னுடைய திருமணம், வாழ்க்கை, குழந்தைகள்ங்கிற பெரிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்காக முடிவு செய்வேன். அது நிச்சயம் உனக்கு நல்லதாகவும் இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். என்னை நம்பி நீ எந்த காரியம் செய்தாலும் அது எல்லாமே என்னால் தான் உனக்கு நடத்தப்படுகிறது. அது நல்லபடியாகவே நடந்து முடியும் என நம்பலாம். இன்னும் கொஞ்ச காலம் எல்லாத்தையும் சகிச்சுக்கோ. நான் நிச்சயமா உன் வாழ்வில் மாற்றங்களை உண்டாக்குவேன். உன்னை ஆசீர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்து உன்னை நிம்மதியாகவும் வாழ வைக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி எல்லாமே சரியாகும். உனக்கு என் மேலே இருக்கக்கூடிய அன்பு என்பது எல்லை இல்லாததல்லவா? நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன் என் செல்லமே. இருளோ வெளிச்சமோ எல்லா சமயங்களிலும் உனக்கு துணையாக உன் கூடவே தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். உனக்கு நிழலாக இருக்கும் நான் உனக்கான நிம்மதியாகவும் இருப்பேன் என் செல்லமே. இனி நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீ ஆசைப்பட்டது தான் நடக்கும். எல்லாமே கையை விட்டு போகுதே நினச்சி கவலைப்படாத. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் முதிர்ந்தவுடன் தானே அதில் மீண்டும் புதிதாக புது இலைகள் புத்தம் புதிதாக பசுமையாக துளிர் விடுகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் உன்னை எல்லாமே கைவிட்டு போனாலும் அதற்கு பிறகு புத்தம் புதிதாய் அழகான வாழ்க்கையை மிக சந்தோஷமாக செழிப்பாக நீ வாழ்வாய். மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இலையுதிர் காலம் என ஒன்று இருக்கிறது என் செல்லமே. உனது துயரங்களும் வியாதிகளும் கடன் சுமைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகுது. அதற்கு பிறகு உனக்கான இன்பமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிம்மதியும் புது இலைகளாக புத்தம்புது இலைகளாக புத்துணர்ச்சியோடு உன் வாழ்வில் வந்து சேரும். உனக்கு துணையாக நான் இருந்து காப்பாற்றுவேன்.